அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நேற்று பாடத்தில் பல் தூசிருனல் ஹயாத் துன்யா அந்த இடம் அவர்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுருக்கேன். நீங்கள்னு அதை மாற்றிக்கணும். நான் யதார்த்தமாக திருப்பி கேட்குறேன், தப்பாக படிச்சிருக்கிறேன். சில சில வீடியோவில் எனக்கு திரும்ப கேட்குறதே இல்லை. அது பாடம் நடத்திட்டு அப்படியே ஏற்றி விட்டுறது. கேட்டதுனால தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா சொன்னால் திருத்திக்கலாம். மிசால், அடுத்த உதாரணம். பிக்ருன் கனியுன், பக்கருன் கனியன். பக்கர் செல்வந்தன், லாக்கின் பஹீலன் என்றாலும் அவன் ஒரு கஞ்சன். தெளிவு. ஆதிகில் ஜும்லா, இந்த ஜும்லாவாகிறது லா தஃபீதுல் கசர பயன் தராது. லியன்னஹா, ஏனில் அது கத்தமத்து முந்திவிட்டது, பிஸ்பாத்தி இஸ்பாத்தை கொண்டு முந்திவிட்டது. அப்போ லாக்கின்னுக்கு முன்னாடி நஃபியுடைய ஜும்லா இருக்கணும். ஆனால் இங்கே நஃபியுடைய ஜும்லா இல்லை, இஸ்பாத்துடைய ஜும்லா தான் என்ன இருக்குது. அதாவது எதிர்மறை வாக்கியம் இருக்கணும் லாக்கின்னுக்கு முன்னாடி. ஆனால் இங்கே நேர்மறை வாக்கியம் தான் இருக்கிறது. இல்லாட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்டு தான் இருக்கணும். இல்லை, இங்கே பாசிட்டிவ் வேர்டு இருக்குது. அதனால் இது லாக்கின் கசருடைய அர்த்தத்தை பயன் தராது. ஹுலாசா, இப்போ இவ்வளோ நேரம் படித்தது திரும்ப சொல்கிறாங்க, படித்தது திரும்ப வருது. அண்ணலா நிச்சயமாக லா ஆகிடுது, அதனால் வேகமாக படிச்சுட்டு வரேன். அண்ணன் லா ஆகிடுது, லா தஃபீதுல் கசரை பயன் தராது. இல்லா பி சலாசி சுருத்தின் 3 சர்த்துக்களை கொண்டே தவிர வகை அது ஆகிடுது. அசுருத்துல் அவ்வளவு 1வது சர்த்து ஆயிடுது. கூன மாபாத முஃப்ரதன், அந்த லாவுக்கு பின்னால் உள்ள ஒன்று முஃப்ரதாக இருக்கணும், ஜும்லாவாக இருக்கக்கூடாது. சர்த்து சாணி 2வது ஆயிடுது. அல்லா எக்குத்தர்னபில் வாவி, வாவோடு சேராமல் இருக்கணும். அது சர்த்து சாலிசு 3வது சர்த்தம் ஆயிடுது. அது அல்லா எத்த கத்தமாக நஃபி அதை முந்தாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஜும்லாவுக்கு முன்னாடி, அதாவது லாவுக்கு முன்னாடி நஃபி இருக்கக்கூடாது, இஸ்பாத்து தான் இருக்கணும். இல்லை அன்னஹயனில் மௌலுவத்தின், அந்த லா வைக்கப்பட்டது இல்லையான் தன்ஃபியமா, ஒன்றை நஃபி செய்வதற்கு, அவுஜபத்துகு அது எதை பாசிட்டிவாக ஆக்கியதோ, எதை இஸ்பாத்தாக ஆக்கியதோ, அவுஜபத்துக்கு இஸ்பாத்து நடத்த வச்சுக்கிட்டா புரியும். அதை நஃபி செய்வதற்காக வைக்கப்பட்டது. மத்துபி, தன்னுடைய மத்துபிற்கு இஸ்பாத்தாக உள்ளதை நஃபியாக மாற்றுவதற்காக அது வைக்கப்பட்டது. அதனால் லாவுக்கு முன்னாடி என்ன நஃபியான சென்டென்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ எஜிபு வாஜிபாகும் அன் துஸ்பகபில் ஈஜாபு, லாவுக்கு முன்னாடி உள்ள அந்த ஜும்லா ஈஜாபியான ஜும்லாவாக இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் வேர்டாக இருக்க வேண்டும். இஸ்பாத்தான ஜும்லாவாக இருக்க வேண்டும், நஃபியான ஜும்லா இருக்கக்கூடாது. 2வது பல்லுக்கு உள்ள சர்த்து அன்ன பல், நிச்சயம் பல்லாகிறது. லா தஃபீதுல் கசர பயன் தராது. இல்லா பி சர்த்தைனி, 2 சர்த்தை கொண்டே தவிர அது பயன் தராது. வகுமா, அந்த 2 சர்த்து என்னென்ன அப்படின்னா, சர்த்தில் அவ்வளவு 1வது சர்த்தாகிறது. ஐயக்கூன ஆகுவது மாபாத முஃப்ரதன், அந்த பல்லுக்கும் பின்னால் உள்ள ஒன்று முஃப்ரதாக இருக்கணும், ஜும்லாவாக இருக்கக்கூடாது. அடுத்தது சர்த்தில் அவ்வளவு சர்த்து சாணி 2வது சர்த்து என்னென்னா கந்தமாக நஃபி, பல்லுக்கு முன்னாடி நஃபி இருக்கணும், அவ்வளவு நஹி இருக்கணும். இல்லையா அன்னஹயன்னு இன்னைது அந்த நேரத்தில் கர்ரீரும், அது உறுதிப்படுத்தும். கர்ரீரும் உறுதிப்படுத்தும். ஹுக்கும மாஹு கபில், அதற்கு முன்னால் உள்ள ஒன்றுடைய ஹுக்குமை அது உறுதிப்படுத்தும். துஸ்பித்து லித்தஹு, அதுக்கு லிமா பகதஹா, அதற்கு பின்னால் உள்ள ஒன்றினுடைய எதிர்ப்பதத்தை அது உறுதிப்படுத்தும். ஹைசு, ஒரு விதத்தில் தலம்மன நஃபியையும் வல் இஸ்பாத்தையும் புரிந்து கொள்ளும் விதத்தில் தலம்மன, அப்போ தலம்மன இருக்கும் விதத்தில், நஃபியும் இஸ்பாத்தும் இருக்கும் விதத்தில் அதற்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு எதிர்ப்பதத்தை அது சரிப்படுத்தும். ஹாதா இமாதுல் கசர், இது கசருடைய தூணு. அடுத்து 3வது சரத்து என்னன்னா அன்ன, 3வது எழுத்து அன்ன லாக்கின், நிச்சயமாக லாக்கின் நவாயிரது. லா தஃபீதுல் கசர பயன் தராது. இல்லா பி சலாசத்தி சுருத்தின் 3 சர்த்துக்களை கொண்டே தவிர வகி அதுவாகிறது. சுருத்துல் அவ்வளவு 1வது சர்த்தை யக்குன பகதஹா முஃப்ரதன், அந்த லாக்கினுக்கு பின்னாடி உள்ளது முஃப்ரதாக இருக்கணும், ஜும்லாவாக இருக்கக்கூடாது. அல்ல 2வது சர்த்து அசர்த்து சாணி 2வது சர்த்து என்னென்னா அல்லா எக்தர்னபில் வாவி, வாவை கொண்டு சேராமல் இருக்க வேண்டும். அப்போ வலா அப்படி வலாக்கின்னு இருக்கக்கூடாது. 3வது சர்த்து எத்த கத்தமாக நஃபியா நஹியுன், அப்போ அந்த லாக்கின்னுக்குள்ள முடிவுள்ள ஜும்லா ஜும்லாவில் நஃபி இருக்கணும், இல்லாட்டி நஹி இருக்கணும். இப்போல்லாம் இருந்தால் தான் லாக்கின்னை கசருடைய அர்த்தத்தை தரும், இல்லாட்டி கசருடைய அர்த்தத்தை அது தராது. கவுலு, இது எல்லாமே ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஏற்கனவே வந்தது. தனியாக ஹுலாசான்னு போட்டு அதே தான் திரும்ப சொல்கிறாங்க.
இத இந்த இடம்லாம் கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். நீங்க பார்த்து கேட்டுக்கணும். அது குழப்பறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பல்லு அப்படிங்கிறப்ப, முன்னாடி உள்ளதுக்கு ஆப்போசிட்டா பின்னாடி உள்ளது இருக்கும். அதுதான் பல்லுடைய தன்மை. நான் வரவில்லை. என் பல்லு போட்டோம்னா, பல்லுக்கு பின்னாடி உள்ள அவன் வந்தான். நான் தான் வரல, அவன் வந்தான் அப்படிங்கிற மாரி அர்த்தம் மாறிரும். எப்பயுமே பல்லுக்கு முன்னாடி உள்ளது நெகட்டிவாவும், பின்னாடி உள்ளது பாசிட்டிவாவும் இருக்கணும். அடுத்து கௌலுஹு தக்தீமு மா ஹக்குஹு தஹீரு. கஸ்ரு செய்வதனுடைய அடுத்த வழி என்ன அப்படின்னா, எது முன்னாடி வருமோ, முற்படுத்தும் ஒன்றை, ஹக்குஹு தௌஹீரு அது பின்னால் வரக்கூடிய ஒன்றை முற்படுத்துவது. அது ரூல்ஸ் படி பார்த்தோம்னா, பின்னால் வரணும். ஆனா முன்னாடி சொல்ட்டா, அப்படி சொல்லும்போது கஸ்ரு கிடைக்கும். ஹாதா தரீக்கு ராபியு இது வந்து 4வது வகை. மின் துருக்கில் கஸ்ரி கஸ்ருடைய வகைகள் இது 4வது வகை. முராது ஹுனா மாத்திரை போட்டியா? முராது ஹுனா இங்கே நோக்கமாகிறது தகுதீமும் முற்படுத்துவதாக இருக்கும் ஒன்றை ஹக்குஹு தௌஹீரு அதனுடைய தகுதியாகிறது பிற்படுத்துவதாக இருக்குமே அந்த ஒன்றை முற்படுத்துவதாக இருக்கும் அலா சபீலில் ஜவாஜி ஜாயிஸான வழியின் பிரகாரம் வாஜிபான வழி இருக்குது ஜாயிஸான வழி ஒன்று இருக்குது ஜாயிஸான வழியின் பிரகாரம் அது பின்னாடி வர வேண்டிய ஒரு ஜும்லா ஆனால் அதை என்ன பண்ணோம் முன்னாடி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரப்போ அதில் வந்து கசுறு கிடைக்கும். மிசால் உதாரணம் கௌலுஹு தஆலா அல்லாஹ் தஆலா சொல்லாகிறது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று அல்லாஹ்வுடைய சொல்லாகிறது. உதாரணமாக இருக்கும். தௌலீஹ் தெளிவு தக்தீமு இய்யாக இய்யாக என்பதை முற்படுத்தப்பட்டிருக்கிறது அலா நஅபுது என்பதை பார்க்கலாம். வ யுஃபீது அது பயந்து அதாவது இய்யாக என்பதை நஅபுதுவை பார்க்கல் முற்படுத்தி இருப்பதாகிறது முப்ததா. யுஃபீதா அந்த ஹபர் யுஃபீதா அது பயன் தரும் கசரை பயன் தரும் கசரை பயன் தரும். ஹசரல் இபாதத்தை அது மட்டுப்படுத்துகிறது. அது சொந்தம் கொண்டாடுகிறது இல்லை அல்லா தாலாவுக்கு மட்டும் வஹதஹு அல்லாஹ் தனித்தவன். அப்போ அல்லா தாலாவுக்கு மட்டும் இபாதத்தை அது வந்து மட்டுப்படுத்துகிறது அப்படின்னா வரையறுக்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட வைக்கிறது. இப்படி செய்யும் பொழுது ஐயாக்க உன்னையே நாங்கள் வழங்குகின்றோம் அப்படிங்கிறப்ப அந்த வணங்குதல்ங்கிற தன்மையை அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமாக்கி தருது. அப்போ இதில் வந்து கஸ்ர் இருக்குது. தகுதீம் இய்யாக்க என்பதை முற்படுத்துவது அல் நஸ்தைன் என்பதை பார்க்கலும் முற்படுத்துவதாகிறது. இஃபீது அது பயன் தரும் ஹஸ்ர மட்டுப்படுத்துதலை பயன்படுத்தும் அதாவது ஹஸ்ரை பயன்படுத்தும். கஸ்ரு கஸ்ருல் இஸ்தியானத்தி பில்லாஹி வஹதஹு கஸ்ருல் இஸ்தியானத்தி உதவி தேடுதலை கஸ்ர் செய்வதாகிறது பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டாயிருக்கும் வஹது அல்லாஹ் தனித்தவன். அப்போ இய்யாக்க நஸ்தைனக பார்க்கிலும் இய்யாக்க என்பதை முற்படுத்தும் பொழுது அது வந்து இதில் வந்து கஸ்ருடைய தன்மை கிடைக்கிறது. அது மூலம் உதவி தேடுதுங்கிற தன்மையை அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த தன்மையும் இதில் கிடைக்கிறது. அப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது கஸ்ரு கிடைக்கும். மிசாலு கௌலிஹி முத்தநபியுடைய சொல்லு மின் பலியத்தி சோதனையிலிருந்து உள்ளதாக இருக்கும். அதுலு மன் ஒருவனிடம் உபதேசம் செய்வது இல்லாட்டி ஒருவனை இடித்துரைப்பது என்ன ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறது. லா அவி அன் ஜஹ்லி தன் முட்டாள்தனத்தை விட்டு மீண்டு வரவில்லையே தன்னோட முட்டாள்தனத்தை விட்டு மீண்டு வரவில்லையே அவனிடம் போய் இடித்துரைத்தல்ங்கிறது சுத்த தமிழ் இடித்துரைத்தல் அல்லாட்டி உபதேசம் செய்கிறது பொருந்தாது. இடித்துரைப்பது சோதனை தான் யாருக்கு அந்த உபதேசம் செய்கிறவனுக்கு. ஹிதாபு அப்போ மினல் பலியாவிலிருந்து உள்ளதாக இருக்கும் ஹிதாபு. அப்போ இது ஹபர் முகத்தம் அதுலுங்கிறது முப்தா மஹர் முலாஃபிலகி. அதே போல் இங்கே அத்துஃபு வச்சுக்கணும். அப்போ அதில் அத்துஃபு வச்சுக்கணும். மினல் பலியத்தி ஹிதாபு பேசுவதும் சோதனை தான். ஒருவனிடம் லா எஃப்ஹமு அவன் விளங்க மாட்டானே அவனிடம் பேசுவதும் சோதனை தான். புறம் பேசுதுன்னு மேலே எழுதியிருக்கேன். அது ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்த அர்த்தத்தை அதனால் அப்படி அர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிறது தான் சரியான அர்த்தம். அப்போ தன் மடமைத்தனத்தை விட்டு மீண்டு வராதவனுக்கு இடித்துரைத்தல் சோதனை தான். ஹிதாபு மன்லா எஃப்ஹமு பேசுவதும் சோதனை தான். விளங்காதவனிடம் பேசுவதும் ஒரு சோதனை தான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த ஆயத்தில் தெளிவாகிறது. தகுதீமு மின் பலியா என்பதை மின் பலியா என்றதை முற்படுத்தியிருப்பதாகிறது. அலாமா பதஹா அதற்கு பின்னால் உள்ள வாசகத்தை பார்க்கிறோம். இந்த வாசகத்தை முற்படுத்தியிருப்பது இஃபீது அது பயன் தரும் ஹஸ்ரஹா அதனுடைய ஹஸ்ரை அது
பயன் தரும். ஃபீமன் ஒருவனிடத்தில் லா என்ஜிரு அவன் விலகவில்லை, வலா யகுஃபு அன் ஜஹலிஹி தன்னுடைய மடமைத்தனத்தை விட்டும் அவன் என்ன பண்ணவில்லை, தடுத்து கொள்ளவில்லை. வல் ஹிதாப மன்லா எஃப்ஹமு இதுக்கு என்ன யாராவது எப்படி சேர்க்கறதுன்னு தெரில. சரி, அப்போ ஹஸ்ரக அதை மட்டுப்படுத்துகிறது ஃபீமன் ஒருவனுடைய விஷயத்தில். லா என்ஜிஜிரம் விலகி கொள்ளவில்லை, வலா யகுஃபு அன் ஜஹலிஹி முட்டாள்தனத்தை விட்டும் அவன் தடுத்து கொள்ளவில்லையே, அந்த ஒருவனிடத்திலே அது மட்டுப்படுவதை அது பயனளிக்கிறது. ஹித்தா இது எங்கே பார்த்து போகிறது, அணிகள் தடுத்துக்கொள்ள ஹித்தா பேசுவதை விட்டும். சரி, ஓகே, இதை பார்ப்போம் என்னான்ட்டு. அப்போ இந்த பலியாங்கிற வார்த்தையை முற்படுத்தியிருக்கிறதுனால அப்போ அந்த தன்னோட மடமைத்தனத்தை விட்டும் நீங்காதவனிடம்தான் என் பேசுகின்றான் என்பதை அது மட்டுப்படுத்துகின்றது. அதே போல் விளங்காதவனிடம்தான் என் பேசுகின்றான் என்று அது மட்டுப்படுகின்றது. அப்போ இந்த வார்த்தையில் கஸ்ரு கிடைக்கிறது. பலியாங்கிற முற்படுத்தியிருக்கிறதுனால கஸ்ரு கிடைக்கிறது. அடுத்த கவுலுதல் அல்லாஹ் சொல்லு வலல்லாஹி அல்லாஹ்வின் மீது பல்லையத்த வக்கல் அவர் மூமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும். மூமினுன ஃபாயில் அல்லாஹ்வின் மீது. அப்போ அலல்லாஹி முற்படுத்தியிருக்கிறான். தெளிவு தகுதீமு அலல்லாஹி அலல்லாஹி என்பதை முற்படுத்தி இருப்பது. அலா ஃபல் எத்தவக்கல் என்பதை பார்க்கலாம். அலல்லாஹி என்பதை முற்படுத்தியிருப்பது. இஃபீதுல் கஸ்ர அது கஸ்ரை பயன் தருகிறது. ஹசர மேலும் அந்த ஹசரை மட்டுப்படுத்துகிறது. தவக்குல் அந்த நம்பிக்கை வைக்கின்ற தன்மையை மட்டுப்படுத்துகிறது. அல்லாஹ் மீது மட்டுமே என்று வகது அல்லாஹ் தெரிந்தவன் இப்படி முற்படுத்துறதுனால நம்பிக்கை அல்லாஹ் மீது மட்டுமே என்று அது என்ன மட்டுப்படுத்துகின்றது, அது சொந்தமாக்குகிறது. நம்பிக்கை அல்லாஹுக்கு மட்டும்தான் என்று சொந்தமாக்கி தருகிறது. அப்போ இதில் கஸ்ர் இருக்கிறது. தௌலீக தெளிவு தகுதீமு அடுத்த ஆயத்தங்க இருக்கு. மிசால் உதாரணம், நான் முஸ்லீமாக இருக்கும் ஆனால் நான் தௌலீக தகுதீம் முஸ்லீம் என்பதை முற்படுத்தி இருப்பது. அல்ல அமீரே அன என்ற லமீரை பார்க்கலாம். முஸ்லீம் என்பதை முற்படுத்தி இருப்பது. யுஃபீது அது பயன் தருகிறது. கஸ்ரை பயன் தருகிறது. ஹசரல் இஸ்லாம் அது இஸ்லாம் என்பதை மட்டுப்படுத்துகிறது. ஃபித்த கல்லுமி பேசுபவனிடத்திலே. அப்போ முஸ்லீம் என்பதை முற்படுத்தி இருப்பது, அன என்பதை பிற்படுத்தி இருப்பதும் இதில் கஸ்ரு கிடைக்கிறது. நான் முஸ்லீம் தான் அப்படின்னு அர்த்தம். முஸ்லீமும் அன. கவுலுஹு அப்படி சொல்லு லாபித்து சாலிசு அர்கானு சாணி இந்த மத்தனில் வருது. அர்கானு சாணி அதனுடைய அர்கான் ருக்குன்களாயிரு இஸ்லானி 2 இருக்கும். அதாவது கஸ்ருடைய ருக்குன்கள் 2 இருக்கும். அவன் மத்தனில் வருது, அதை பற்றி சொல்ல போகிறாங்க. அதாவது அர்கானுல் கஸ்ருடைய ருக்குன்களாகிறது 2 இருக்கும். வலா புத்த அவசியமாகும் மின் உஜூதிஹிமா அந்த 2 உண்டாகுவது. எத்த ஹக்ககள் கஸ்ரு உறுதிப்பட அந்த 2 இருப்பது அவசியமாகும். அதாவது கஸ்ரும் இருக்கணும், மக்சூரு இருக்கணும். அதுதான் சொல்ல போகிறாங்க. சம்மா சொல்லப்படும் தரஃபைல் கஸ்ருடைய 2 ஓரத்திற்கும் சொல்லப்படும். அப்போ உஜூதிஹிமா அந்த 2 உண்டாகுவது, அது அந்த 2 ருக்குன்களும் உண்டாகுவது அவசியமாகும். இங்கே 2 பற்றி தான் பேசுகிறாங்க. அடுத்து சம்மா தரஃபைல் அந்த 2க்கும் கஸ்ருடைய தரஃபுகள் என்று சொல்லப்படும். அது என்னன்னு பின்னாடி சொல்லுவாங்க. ஒன்று மக்சூரு, இன்னொன்று மக்சூர் அலைகி. அந்த 2ம் கஸ்ரு செய்வதற்கு தேவை. கவுலுஹு அப்படி சொல்லு மக்சூருன் என்று அவருடைய சொல்லு. அதாவது சிஃபத்துல் மக்சூரா கசர் செய்யப்பட்ட சிஃபத்து. கவுலுஹு மக்சூர் அலைகி என்று அவருடைய சொல்லு. அதாவது அல்லது ஹுசிசத்து சிஃபத்து அந்த சிஃபத்தை சொந்தமாக்கப்பட்டது. மண் அஜலிஹி ஒருவனுக்கு இல்லாட்டி ஒரு பொருளுக்கு ஒரு வஸ்துக்கு மனுஷனாக இருந்தால் அதுக்கு சொந்தமாக்கப்பட்டது. சில உதாரணங்கள். அப்போ கஸ்ருன்னா அதுக்கு 2 ருக்குன் இருக்கணும். அந்த 2 ருக்குனுக்கு தான் அவசியம். அந்த 2 ருக்குனுக்கு பேர் கஸ்ருடைய தரஃபு அப்படின்னு பேர். அந்த ருக்குனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னா ஒன்று மக்சூர், ஒன்று மக்சூர் அலைகி. மக்சூருங்கிறது எப்பயும் ஒரு பண்பாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் அது ஒரு பண்பு.
மக்சூர் அலைஹிங்கிறது ஒரு பெரும் மனிதன ஒரு ஒரு பொருளாகத்தான் அது இருக்கும். மனுஷனா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். மௌசூஃப் சிஃபத்த வழங்குனோம்னா இந்த பாடம் வழங்கும். அப்ப சிஃபத்துங்கிறது வந்து மக்சூர். மௌசூஃப்ங்கிறது வந்து மக்சூர் அலைஹி. இது வந்து சரியான பதில் இல்ல. விளங்குறதுக்காண்டி. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கும். ஓகே. ஜும்லா. அப்ப எது மக்சூர் அலைஹின்ட்டு இவங்க நெறைய உதாரணம் போட்டு குடுத்துருக்குறாங்க. இதையே நம்ம நல்லா கவனிச்சோம்னா வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எது மக்சூர் அலைஹி குழப்பம் இல்லாம இருக்கும். ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள். அன்னஹு நிச்சயமாகிறது. நிச்சயமா அவனா இறைவன். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. இந்த இன்னஹுக்கு வந்து சவுனுடைய அர்த்தம் வைக்கணுமா என்ன? அடுத்து இய்யாக நஅபுது. அப்ப அந்த உலூஹியா அந்த இறை பண்புங்கிறது வந்து மக்சூர். அல்லாஹ்ங்கிறது வந்து மக்சூர் அலைஹி. இப்ப கஸ்ர் செய்யறதுக்கு இந்த 2ம் கட்டாயமா தேவை. அப்ப இ தரஃப்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல. இது ஒரு தரஃபு, இது ஒரு தரஃபு. அடுத்து இய்யாக நஅபுது உன்னை வணங்குகின்றேன். இபாதத்து அப்படிங்கிறது மக்சூர். இய்யாக்கங்கிறது அல்லாஹ் தானே குறிக்கும். அல்லாஹ் வந்து மக்சூர் அலைஹி. அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அல்லாஹ் இறைவன் எந்த கடவுளும் இல்லை அவனை தவிர. அப்ப உலூஹியா இறை பண்பு வந்து மக்சூர். அல்லாஹ் வந்து மக்சூர் அலைஹி. வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபுன் வ லஹ்வுன். இந்த உலக வாழ்க்கை இல்லை. விளையாட்டாகவும் வீணானவையாகுமே தவிர இல்லை. அப்ப லஹ்வும் லஅபுங்கிறது வந்து மக்சூர். ஹயாத்து துன்யா வந்து மக்சூர் அலைஹி. இன் அன்த இல்லா நதீருன். நீங்கள் இல்லை எச்சரிக்கை செய்பவராகவே தவிர. அப்ப இன்தாருங்கிறது மக்சூர். ரசூலுங்கிறது மக்சூர் அலைஹி. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக முஹம்மது இல்லை ரசூலாக தவிர இல்லை. அந்த ரசூல் தன்மை வந்து மக்சூர். ரசூலுங்கிறது வந்து தூதுத்துவம் அப்படிங்கிற தன்மை வந்து மக்சூர். நபி வந்து மக்சூர் அலைஹி. இன்னமா இலாஹுக்கும் உல்லா. நிச்சயமா உங்களுடைய கடவுள் எல்லாம் ஒரே கடவுள் தான். இன்னமா இலாஹுக்கும் உல்லா. உங்கள் கடவுள் எல்லாம் அல்லாஹ் தான். உலூஹியா அந்த கடவுள் தன்மை வந்து இலாஹுக்குங்கிற தன்மை வந்து மக்சூர். அல்லாஹ்ங்கிறது வந்து மக்சூர் அலைஹி. அலல் முஸ்லிமீன முஸ்லிமீன முஜ்தஹிதீன சின்சியரான முஸ்லீம்களை நான் புகழ்கின்றேன். நான் புகழ்வதெல்லாம் சின்சியரான முஸ்லீம்களைத்தான். சனா அந்த புகழ்ச்சிங்கிறது வந்து மக்சூர். முஸ்லிமூனங்கிறது வந்து மக்சூர் அலைஹி. லா என்ஜஹு இல்ல முஜ்தஹிதுன். சின்சியரானவை தவிர வேறு யாரும் வெற்றிப்பட மாட்டார்கள். நஜாங்கிறது மக்சூர். முஜ்தஹிதுங்கிறது வந்து மக்சூர் அலைஹி. அப்போ வெற்றிங்கிற தன்மை வந்து மக்சூர். சின்சியரானவன் அப்படிங்கிற இது வந்து மக்சூர் அலைஹி. கவுலுகு ராபித்து. கவுலுகு அவருடைய சொல்லாகிறது லாபித்து ராபியு 4வது விதி என்று அவருடைய சொல்லு. அசுகர் அணுவாகி 61. அதனுடைய வகைகள் பிரபலியமானது 4 இருக்கும். அதாவது அசுகுருல் அன்வாயில் கஸ்ருடைய வகைகள் மிக பிரபலியமாகிறது 64 இருக்கும். ஹாதா ஈத்திபாரானி. இது ஆகிறது 2 விஷயங்களை கவனிப்பது கொண்டு. அகதுமா அந்த 2 விஷயங்களில் ஒன்றாகிறது ஈத்திபார் வாக்கி யதார்த்தத்தை கவனிப்பது கொண்டு. அவ்வளது கர்லி முத்தகல்லிமுடைய நோக்கத்தை கவனிப்பது கொண்டு. நோக்கத்தை கவனிப்பது கொண்டு என்கசிமு நௌஏனி அது 2 வகையின் பக்கம் பங்காகும். என்கசிமு பங்காகும் 2 வகையாக பங்காகும். அதாவது கஸ்ருல் ஹக்கீக்கி என்றும் கஸ்ருல் இலாஃபி என்றும் 2 வகையாக அது பங்காகும். யதார்த்தத்தை கவனிப்பது கொண்டும் முத்தக்கல்லிமுடைய நோக்கத்தை கவனிப்பது கொண்டும் அது கஸ்ருல் ஹக்கீக்கி என்றும் கஸ்ருல் இலாஃபி என்றும் 2 வகையாக அது பங்காகும். அடுத்து வசானி 2வது. 4 வகையில் இது 1வது. இப்போ 2வது என்ன அப்படின்னா யதார்த்தத்தை கவனிப்பது கொண்டு. அப்போ 2 அதாவது 2 விஷயங்களை கவனிப்பது கொண்டு சொன்னாங்கல்ல. 1 வந்து யதார்த்தத்தை கவனிப்பது. 2 வந்து பீத்பார் தரஃபை அதனுடைய 2 ஓரங்களையும் கவனிப்பது. அதாவது மக்சூர் அலைஹியை கவனிப்பது கொண்டு 2வது என்கசிமு நௌஏன் அது 2 வகைப்படும். மக்சூர் அலைஹியும் கவனிப்பது கொண்டு 2 வகைப்படும். 1வது வந்து கஸ்ரு சிஃபத்தின் அல் மௌசூஃபி. மௌசூஃபின் கஸ்ர் செய்வது சிஃபத்தை கஸ்ர் செய்வது அல் மௌசூஃபின் பக்கம் சிஃபத்தை கஸ்ர் செய்வது. ஓகே. மீதி நாளைக்கு பார்க்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.